வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மலையாளம், கன்னடம் எல்லாத்துலயுமே நம்பர் 1 சீரியலா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை தான். எல்லா மொழியிலயும் பாத்தீங்கன்னா இப்ப டப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மலையாளத்திலயும் இங்க மீனாவா நடிக்கிற கோமதி பிரியா அங்கேயும் மலையாளத்திலயும் அவங்க நடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கொண்டாடுறத விட அங்க இருக்கிறவங்க, மலையாளத்துல இருக்கிறவங்க பயங்கரமா கோமதி பிரியாவை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மதுரை பெண்ணு, தமிழ் பெண்ணு, அந்த பெண்ணு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்குது ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்கு. படிக்க வந்தப்போ பாத்தீங்கன்னா ஓவியா அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நடிச்சது, அதெல்லாம் பெருசா பேசப்படல. அப்புறமா விஜய் டிவி நடத்துற ப்ரோக்ராம்ல எல்லாம் ஏதாவது கேள்வியை கேட்டு அப்படியே மக்கள் மத்தியில ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல கோமதி பிரியா நிக்கும். ஆனா சிறகடிக்க ஆசிரியர் சீரியல்ல பாத்தீங்கன்னா கோமதி பிரியாவுக்கு பயங்கரமானது. மீனா அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு கேரக்டர். அது மீனா முத்து காம்பினேஷன் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இருந்தா இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்ற அளவுக்கு ஒரு ரொமான்ஸ், சண்டை, ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சீரியலை அப்படியே டப் பண்ணி மலையாளத்துல போடுறாங்க. அந்த மலையாளத்திலயும் பாத்தீங்கன்னா கோமதி பிரியா தான் ஹீரோயின். அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மலையாளமே அப்படியே கொண்டாடிட்டு இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா செம்பனீர் பூவே அப்படின்னு சொல்லி அந்த சீரியலை மலையாளத்துல எடுக்கிறாங்க. டிஆர்பில நம்பர் 1 இடத்துல இருக்கு. எந்த சீரியலுமே நெருங்கவே முடியல. டே என்னடா இப்படி ஒரு சீரியல்ல தமிழ்ல எடுக்கிறாங்க, அதை டப் பண்ணி இப்படி போடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேரளால இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா ஆயிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா இதுல எப்படி மீனா அப்படின்னா தெரியுமா, அதே போல அதுல ரேவதி அப்படின்னா அந்த கேரக்டர் பேரை மட்டும் மாத்திட்டாங்க, ரேவதி அப்படின்னு சொல்லி. செம்மையா ஓடுது மலையாளத்துல எல்லாம், அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு ஓது. தமிழ்லயுமே நம்பர் 1 தான். ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டு இன்னமும் என்னடா ரோகிணிய மாட்ட விடாம இப்படியே பஞ்சாயத்தை உருட்டுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காளி செம்ப போட்டு உருட்டாதீங்கடா, சீக்கிரமா ரோகிணிய மாட்டி விடுங்கடா. ரோகிணிய சீக்கிரமா மாட்டிடலாம், மாட்ட வச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் சீரியலை யாரு பாக்குறது? அந்த ஒரு விஷயம் தானே இன்னும் வரைக்கும் அப்படியே படப்படப்பா நம்மள வச்சிருக்குது. எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி வச்சிருக்கிறதே இந்த ஒரு சீன் தான். அதுக்காக தான் விஜய் டிவியா அப்ப மாற்ற மாதிரி ஒரு காட்டி திடீர்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி, இப்ப மாற்ற மாதிரி கொண்டு போவாங்க ஆனா மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரமா அந்த முத்து செல்போன்ல இருந்து அந்த வீடியோவை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ற பிரயத்தனம் இருக்குல்ல, இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. சரி, இதை விட்டுருவோம். இப்ப இந்த சீரியலை விட்டு கோமதி வெளியே போறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு. தமிழ் சீரியல் இல்ல, அங்க வேற மலையாள சீரியல் அவங்களால தொடர்ந்து நடிக்க முடியல. பயங்கரமா பாத்தீங்கன்னா மலையாளத்துல கோமதியை பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களால தொடர்ந்து மலையாளத்திலயும் நடிக்க முடியல. அப்படிங்கறனால 2 சீரியலுமே கமிட்மெண்ட் கொடுத்துட்டு எங்கேயும் போய் அங்கேயும் போய் நடிச்சுட்டு இருக்க முடியல. அப்படிங்கறனால அந்த சீரியல் விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் அந்த சீரியலை என்னால தொடர்ந்து நடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ரெபேக்கா அப்படிங்கிற ஒரு நடிகை மலையாளத்துல இப்போ அந்த மீனா கேரக்டர் எடுத்து அவங்க அங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரேவதி அளவுக்கு எல்லாம் வரலங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்கேயும் மலையாளத்திலையும் பாத்தீங்கன்னா கோமதி என்கிற மீனா பயங்கர டஃப் கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. சிறகடிக்க ஆசை சீரியல் எல்லா மொழியிலையும் டப் பண்ணாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல தான் இருக்கு. டிஆர்பில அந்த அளவுக்கு திரைக்கதை, நடிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்து செதுக்கி விகடன் குடும்பம் பணக்காவா பண்ணிருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா தூக்கி எங்கேயோ கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மலையாளத்துல இருக்க ரசிகர்களுக்கு கோமதி நடிக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தம். வேற ஒருத்தங்களை ரெபேக்காவை போட்டு நடிக்க வச்சாலும் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி மலையாள மக்கள் எல்லாம் கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய் சாமி, சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து நீ வெளியே போயிடாதம்மா, சினிமா வாய்ப்பு அந்த வாய்ப்பு வருதுன்னு ஓடிடாதம்மா, நீ இந்த கேரக்டர்ல இருக்கிறது தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ் ரசிகர்களும் மீனா கேரக்டரை கொண்டாடுறாங்க, கோமதியை கொண்டாடுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருமா அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.